இன்றைய நாளின் 5 அதிமுக்கிய நிகழ்வுகளை பற்றி விரிவாகவும் அதே நேரம் தெளிவாகவும் பார்க்கவிருக்கிறோம் நேயர்களே. முதலாவதாக உத்தரகண்ட் மாநிலம் உத்தரகாஷியில் கொட்டி தீர்த்த கனமழையால் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. பல இடங்கள்ல நிலச்சரிவு ஏற்பட்டு ஒரு கிராமமே நிலச்சரிவுல மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கு. 50க்கும் மேற்பட்டோர் சிக்கியிருக்காங்க. இதை பற்றி நாம விரிவா பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து என்னுடன் பிற செய்தியாளர்களும் இணைகின்றனர். அந்த வகையில் சென்னை மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக வந்திருக்கும் வேளச்சேரி பரங்கிமலை வழித்தடத்தில் ரயில் சேவை தொடங்க இருப்பது பற்றி செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன். தொடர்ந்து அடுத்தபடியாக கல் நெஞ்சையும் கரைய வைக்கும் கொலை சம்பவம். ஒரு தந்தை தன் 3 மகள்களையும் கொன்று தற்கொலை செய்து கொண்டிருப்பது தமிழகத்தை உலுக்கியிருக்கு. கடன் பிரச்சனை காரணமாக இருக்கலாம்னு முதற்கட்ட தகவல் வெளியாகிருக்கு. விவரங்களுடன் செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைகிறார். வணக்கம் சதீஷ் முருகன். உலகின் மிக பெரும் கோடீஸ்வரராக வலம் வந்தவர் இன்று நடுத்தெருவில் நிற்கும் துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். பல ஆயிரம் கோடி கடன் மோசடி புகாராலும் நிதி முறைகேடு வழக்குகளாலும் ஜெயிலுக்கு போகிறாரா அனில் அம்பானி? இது போன்ற கேள்விகளுக்கான பதில்களுடன் தொகுப்பாளர் ரஞ்சித் இணைந்திருக்கிறார். வணக்கம் ரஞ்சித். காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதன் 6 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. இதுவரை அங்கு நடந்திருப்பதும் இனி நடக்க உள்ளதும் பற்றி செய்தியாளர் பாரதி ராஜா வழங்க இருக்கிறார். வணக்கம் பாரதி ராஜா. இவ்வாறு பல்வேறு தகவல்களை நாம் கேட்டு பெற இருக்கிறோம் நேயர்களே. முதலாவதாக நாம் ஏற்கனவே சொன்னபடி உத்தரகாண்டில் திடீரென ஏற்பட்ட மேக வெடிப்பால் பல்வேறு இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த காட்சிகளை முதல்ல நாம பார்க்கலாம். अरे बह गया नदी बंदा हो गया, देख ना सीधा ऊपर आ गया ऊपर। अरे बहन जो अरे बाप रे। बेटा ये क्या आ रहा भाई? अरे बाप रे। अरे वहाँ झील बन जाएगा, झील। अरे भगवान भाई वो लोग तो बह गए भाई। वो तो गाड़ी थोड़े आएगा उतरना है यहाँ से। अरे यार यार 5-6 आर्मी वाले बच गए होंगे यार। हाँ मुश्किल। अरे भाई हरे राम अरे यार 5-6 वाले बेचारे। हरे राम। हाँ नॉर्बिन ये तो आर्मी वाला भी बहुत खतरनाक आ गया तेलुगु वर्ड। हरे राम अरे ये जो आर्मी वाले जवान गए थे हेड से क्रॉस करने के बाद होनी है तो नाला यहाँ पे बहुत खतरनाक आ गया यार। वो गाड़ी क्या बची है बहुत। मैं अभी मुख्य रोड सामने बाहर और இது சுனாமியா, எந்த பகுதியில வந்த சுனாமி அப்படின்னு சொல்லி கண்டிப்பா இந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும். ஆனா இது சுனாமி இல்ல, தாராலி கிராமத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு காட்டாற்று வெள்ளம் அப்படிங்கிறது தான். வட மாநிலங்கள்ல பரவலா மழை பெய்து வரக்கூடிய இந்த சூழல்ல ஹிமாச்சல் பிரதேசம், உத்தரகாண்ட் உள்ளிட்ட இமயமலை அடிவாரங்கள்ல பல மாநிலங்கள்ல கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டு வருது. தொடர்ந்து உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாஷி மாவட்டத்துல ஹர்சிலுக்கு பக்கத்துல இருக்கிற தாராலி பகுதியில தான் இந்த திடீரென மேக வெடிப்பு ஏற்பட்டு தொடர்ந்து காட்டாற்று வெள்ளமும் ஏற்பட்டிருக்கு. மேக வெடிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம இப்ப பார்க்கலாம்.
பகுதியில் மேக வெடிப்பு ஏற்பட்டு இதனால கடுமையான காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதுனால அந்த கிராமமே மூழ்கி போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பகுதி இருந்த இடமே தெரியாம மாறி போயிருக்கு. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்துல இப்ப அதிகமா வைரல் ஆயிட்டு வருது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள், கடைகள் முழுவதுமா வெள்ளத்துல மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. வெள்ள நீருடன் மணலும் கலந்து வந்து இருந்த இடம் தெரியாமே அந்த பகுதி மாறி போயிருக்குன்னு தான் சொல்லணும். சாலைகள் அனைத்துமே மூழ்கடிக்கப்பட்டு துண்டிக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியில ஹோட்டல்கள், ஹோம் ஸ்டேக்கள், இந்த மாதிரியான பல்வேறு கட்டிடங்கள் எல்லாமே நீர்ல அடித்து செல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகிருக்கு. இப்ப வரைக்கும் எவ்வளவு பேர் இதுல சிக்கி இருக்காங்க அப்படிங்கிற தகவல் இன்னும் அதிகாரப்பூர்வமா வெளியாகல. கிட்டத்தட்ட 4 பேர் வரை இப்ப வரைக்கும் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகிருக்கு. 50 பேர் வரைக்கும் மாயமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகிருக்கு. இந்த நேரத்துல அங்க மீட்பு பணியில 150 ராணுவ வீரர்கள் களத்துல இறக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 15 20 பேர் வரை மீட்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு. உள்ளூர் காவல்துறை, NDRF, ராணுவம், அப்புறம் தீயணைப்பு படையினுடைய மீட்பு குழுக்கள் எல்லாமே சம்பவ இடத்திற்கு போய் தேடுதல் அப்புறம் மீட்பு பணிகள்ல ஈடுபட்டுட்டும் வராங்க. மீட்பு பணிகள் ஒரு பக்கம் நடந்தாலும் இன்னொரு பக்கம் அங்க தொடர்ச்சியா மழை பெஞ்சிட்டு வரதுனால அங்க தொய்வு ஏற்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்த பகுதியில மழைக்கான ஒரு அதீத அலர்ட் கொடுத்திருந்தாங்க. ஆனா மேக வெடிப்பு ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகல. இந்த நிலையில தான் அங்க மேக வெடிப்பு ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீட்பு காட்சிகள், மீட்பு பணிகள்ல ராணுவ வீரர்கள், NDRF குழுவினர்லாம் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த மீட்பு பணிகள் தொடர்பான காட்சிகளையும் பார்த்து விடலாம். ஏற்கனவே ஹல்துவானி பக்கத்துல பக்ரா ஓடையினுடைய அருகில ஒருத்தர் நீரோட்டத்துல அடிச்சிட்டு போனார். அது மட்டும் இல்ல பூஜ்யா காட் அப்படிங்கிற பகுதியிலையும் பெரிய ஓடையில 2 பேர் மூழ்கி இறந்தாங்க. இந்த நிலையில இப்ப தாராளி பகுதியிலையும் சுகி பகுதியிலையும் தொடர்ந்து இந்த மாதிரியான நிலச்சரிவு ஏற்பட்டு காற்றாற்று வெள்ளத்தால பல்வேறு தரப்பினர் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு தகவல்கள் வெளியாக இருக்கு. தொடர்ந்து இது தொடர்பா மாநில அரசும் தக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷா இது தொடர்பா உத்தரகாண்ட் மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமியோட தொடர்ந்து நிலைமை குறித்து கேட்டு வரதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கு. தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இப்ப இந்த நிலையில பாதிக்கப்பட்டவர்களுக்காக துணை நிற்கிறோம், அவர்களுக்கான இரங்கல் என்று தன்னுடைய பதிவிலையும் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து ஒரு பக்கம் மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு வருது. இன்னும் இந்த காட்டாற்று வெள்ளத்துல எவ்வளவு பேர் சிக்கி இருக்காங்க, எவ்வளவு பேர் மீட்கப்பட போறாங்க, எவ்வளவு உயிர்களை இந்த காட்டாற்று வெள்ளம் வாங்கி இருக்கு, இதற்கெல்லாம் கேள்விகள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக பதில் கிடைக்காத ஒரு தருணத்தில் இருக்கு நேயர்களே. தொடர்ந்து நாம அதற்கான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை காத்திருப்போம்.